ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, ஸோ இன்னைக்கு ரீடிங் பார்த்தீங்கன்னா வீக்லி ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாரம் அடுத்த 7 நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீடிங்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி டெய்லி ஷார்ட்ஸ் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஷார்ட்ஸ் என்னால் யூடியூப்ல டெய்லியும் போட முடியலனாலும் இன்ஸ்டாகிராமில் இருக்கும். அண்ட் இன்னும் நிறைய அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், சம் ரெமெடிஸ் இது எல்லாமே இனி வரக்கூடிய நாட்களில் இன்ஸ்டாகிராமில் ஆட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டாகிராம் பேஜையும் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தட் அதுலேயும் உங்களுக்கான ஒரு ரெமெடிஸ், ஒரு டெய்லி மெசேஜஸ் கிடைக்கும். ரைட். ஸோ ரீடிங்குள்ளார இப்போ போகலாம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா திஸ் ஒன், இந்த இது. ஓகே, இது ஓகே. பைல் நம்பர் 1. பைல் நம்பர் 2 தி டிராகன் ஃப்ளை. பைல் நம்பர் 3 இந்த டிசைன். ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மோர் தென் 1 பைல் கூட சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஜென்ரல் ரீடிங். ஓகேங்களா? ஸோ எல்லாருக்கும் காமனான ஒரு விஷயம். தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்கு. பர்சனலி கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த அடுத்த 7 நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அதுதான் பார்க்க போகிறோம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான பைலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். ஸோ இந்த அடுத்த 7 நாட்கள் எப்படி இருக்க போகுது உங்களுக்கு? Okay, so pile number 1. See, அடுத்த 7 நாட்கள் ஒரு அதாவது எப்படி சொல்றதுன்னா, நீங்க இந்த ஒரு 7 நாட்கள் மட்டும் எதையுமே யார்ட்டையும் மோஸ்ட்லி பேசாதீங்க. என்னடா இப்படி சொல்ற அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா இந்த ஒரு 7 நாட்கள் பார்க்கறப்போ உங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜி ஒரு மாதிரியா தான் இருக்கும். அதாவது சம்திங் இஸ் கோயிங் அவே ஃப்ரம் யூ. அதாவது சாதாரணமாக நீங்கள் பேசுனா கூட அது அந்த பர்சன் தப்பாக புரிஞ்சுட்டு வெளியே போகிற மாதிரி தான் இருக்குது. இது எல்லாமே இப்போ ஒரு சில பேருக்கு கூட கொஞ்ச நாட்களாக உங்களோட கனவுலையும் ஏதோ ஒரு விஷயம் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் இல்லையா? அப்படி இல்லைன்னா எஸ்பெஷலி இந்த ஒரு மாதம் எடுத்துக்கோங்க, இந்த ஒரு வாரம் எடுத்துக்கோங்களேன், சம்திங் உங்களோட ட்ரீம்ஸில் ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வரும். ஓகேங்களா? ஸோ அதனால கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம். இந்த ஒரு வாரம் ஏதாவது ஒரு சில பேர் உங்ககிட்ட வேணுக்குனே சீன்ற மாதிரியே பேசுவாங்க. அவங்க பேசுறது உங்களுக்கு கோவத்தையே உண்டாக்கலாம். பதில் பேசாதீங்க. எஸ்பெஷலி உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்க பார்ட்னர்ஸ் கிட்ட வேண்டாம். ஓகேங்களா? அண்ட் பிரிஞ்சு போன ஒரு பர்சன், ரொம்ப நாளாக பேசவே இல்லை, தொடர்புலே இல்லை, அவங்க திடீர்னு அதாவது சோஷியல் கான்டாக்ட்ல இருக்காங்க, சோஷியல் மீடியாலும் சரி ஃபோன் கான்டாக்ட்லயும் இருக்கிறாங்க, ஆனால் பேசிக்க மாட்டோம்,
இவ்வளோ நாளாக டச் இல்லைங்கிறவங்க திடீர்னு பேசுறதுக்கு ஒரு சூழ்நிலைகள் வரும். அட்லீஸ்ட் ரொம்ப நேரம் இல்லைனாலும் நார்மல் ஹை பை சொல்றதுக்காவது ஒரு சந்தர்ப்பங்கள் வந்துட்டு எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு மாதம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெடிடேஷன் வில் ஹெல்ப் யூ. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா ஏதோ ஒரு குழப்பங்கள் இருக்கும் இந்த மாதம் வந்துட்டு. அதாவது உங்க லைஃப்ல ஏதோ ஒரு மாத்தணும்னு நினைக்கிறீங்க. அது என்ன மாத்தணும்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரு விஷயம் புரியுது, என் லைஃப்ல ஏதோ ஒரு விஷயம் மாறணும், ஆனா நான் எதை மாத்தணும்னு தெரியல. இது இந்த ஒரு வாரமே உங்களை ரொம்ப யோசிக்க வச்சுக்கிட்டே இருக்கும். ரொம்ப யோசிப்பீங்க அது சம்பந்தமா. கடைசியில் ஒரு பதிலை எடுக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த ஒரு வாரம் யோசனையிலே உங்களுக்கு போயிடும் மோஸ்ட்லி. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வந்துட்டு திஸ் ஆர் தட்டுங்கிற மாதிரி தான் இருக்கும். இது வேணுமா இல்லை அது வேணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளும் இருக்கு. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஹெக்டிக்னு சொல்லலாம் ஒரு 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 சில பேருக்கு வந்துட்டு. ஓகேங்களா? ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். உங்களோட இன்ட்யூஷன் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப கைட் பண்ணும். ஓகே, அதாவது இந்த ஒரு வாரம் எமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டி எதிர்பார்க்கலாம். எமோஷன் நல்லா தாங்க இருக்கும், ஒன்றும் பிரச்சனை அப்படின்னு ஒரு சில பேருக்கு சொல்றேன். ஒரு சில பேருக்கு நார்மலா தான் இருப்பீங்க, ஆனா எதையும் நான் நினைச்சு நீங்களா டென்ஷன் ஆகுற மாதிரி இருக்கு. இல்லாத ஸ்ட்ரெஸ் இல்லாத டென்ஷனை உருவாக்குற மாதிரி இருக்கு. ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒரு விஷயம் என்ன பெரிய ஒரு சேலஞ்ச் என்ன அப்படின்னா, நோபடி லவ்ஸ் மீ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். யாருக்குமே என்ன பிடிக்கல, யாருமே என்ன லவ் பண்ணல, யாருக்குமே என் மேல பாசம் இல்லை அப்படின்ற ஒரு உணர்வு எண்ணங்கள் தேவையில்லாம வரும். பட் ஆக்சுவல் ஃபேக்ட் டெஃபினெட்லி பீப்புள் இருக்காங்க உங்க வாழ்க்கையில, உங்களை லவ் பண்றதுக்கும் உங்களுக்கான கேரிங் கொடுக்கறதுக்கும். நீங்க இன்னும் பார்க்கல அந்த பர்சன்ஸை. ஓகே, பட் ஆனால் கெரியர் விஷயம் நல்லா இருக்கும். அந்த பர்சனல் அந்த எமோஷன்ஸ் தான் சேலஞ்சஸ் இருக்கும். கெரியர் விஷயம் ஓகே நல்லா இருக்கும். ஓகேங்களா? அன்எக்ஸ்பெக்டட், அதாவது ஒரு பக்கம் நீங்க செலவு இந்த வாரம் பண்ணா கூட செலவுகள் இருக்கும், இன்னொரு பக்கம் கொஞ்சம் ஏதோ ஒரு சோர்ஸ்ல இன்கம் வந்துடும். ஓகேங்களா? ஸோ பேலன்சிங் இருக்கு. அண்ட் ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இந்த ஒரு வாரம் எஸ்பெஷலி நிறைய ஒரு சேஞ்சஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. எஸ்பெஷலி நீங்க இருக்கிற வீடா இருக்கட்டும், இல்லை இடமா இருக்கட்டும், உங்க வேலை, இன்ஃபேக்ட் உங்களோட லேப்டாப் ஒர்க்ஸ் ஆல்சோ எல்லாத்தையும் கம்ப்ளீட்லி கிளென்ஸ் பண்ண போறீங்க. ஸோ கிளென்சிங் இஸ் ஸ்ட்ராங் ஹியர். ஓகேவா? ஸோ பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் தட். இந்த ஒரு வாரம் ஹெல்த் விஷயம் கொஞ்சம் கவனம். நிறைய ரொம்ப லேசினஸ் தெரியுது, நிறைய தூங்க சொல்லி ஒரு சில பேர் தூங்கிட்டே இருக்கணும், எனக்கு ரெஸ்ட்லேயே இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் அதிகமாக இருக்கு. ஸோ ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கணும். ஸோ ஆக்டிவிட்டீஸ் பண்ணுங்க, டயட், அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆக்டிவிட்டி இருந்தால் பெட்டர். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மாதிரி ரன்னிங், இல்லைனா சைக்கிளிங் பண்ணுறது, இல்லை ஸ்விம்மிங், ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி இருந்தால் பெட்டர். அண்ட் அதே மாதிரி கெரியர், ஃபினான்ஷியல் இஸ் ஓகே, பட் எமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயம், ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான டிராகன் ஃப்ளை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்த்துடலாமா? பைல் நம்பர் 2. ஸோ அடுத்த 7 நாட்கள் எப்படி இருக்க போகிறது பைல் நம்பர் 2க்கு? ஓகே, காட் ஏஞ்சலைட். ஸோ ஏஞ்சல் மெசேஜஸ் வெரி குட். ஏஞ்சலோட சைன்ஸ் எதிர்பார்க்கலாம். எடுத்த உடனே ஏஞ்சலோட கைடன்ஸ் சப்போர்ட் வந்திருக்கு. ஸோ பைல் நம்பர் 2 ஏஞ்சலோட சப்போர்ட் டெஃபினெட்லி கிடைக்கும். ஓகே, த்ரூ ஏதோ ஃபெதர்ஸ், ஏஞ்சல் நம்பர்ஸ், இல்லைன்னா ரேண்டம் கிஃப்ட், ஏதோ ஒரு மெசேஜ் உங்களை தேடி இந்த ஒரு 7 நாட்கள், இந்த ஒரு வாரம் கிடைக்கும். ஓகே, அதாவது எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப டென்ஸ்டாக ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்களா, ரொம்ப டென்ஷனாக இருக்கக்கூடிய டைமில் உங்கள் மனசை அமைதிப்படுத்துகிற மாதிரி ஏதோ ஒரு நியூஸ் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ டோன்ட் வரி, ஏஞ்சல்ஸோட சப்போர்ட் இந்த ஒரு வாரம் ஸ்ட்ராங்காகவே இருக்கு. ஓகே, ஸோ உங்களோட தாட்ஸில் இல்லைன்னா நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் உங்களை தேடி வரும். ஓகேங்களா? உங்கள் ட்ரீம்ஸ் எல்லாமே அது மூலியமாக கிடைக்கும்.
இன்னொரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்க லைஃப்ல ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்க இன்னும் ஒரு முடிவு எடுக்காம இருக்கீங்களோ, அது இந்த ஒரு வாரம் எடுங்க அப்படிங்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயம் திருப்பி திருப்பி வந்துட்டு வந்துகிட்டே இருக்கு. ஓகேங்களா? அது உங்களை சுத்தி வந்துகிட்டே இருக்கு. அது ஏன்? ஒரு பர்சனை விட்டு விலகணும்னு நினைக்கிறீங்க, ஆனா அந்த பர்சன் திரும்ப திரும்ப உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு வழியில வராங்க, ஆனா உங்களுக்கு பிடிக்கல. சரி, ஏன் அப்படிங்கறது கண்டுபிடிக்கணும். ஸோ இது மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலை அது வந்துட்டு நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட். ஸோ இந்த வாரம் வந்துட்டு நிறைய டைம் இருக்குங்க. நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, சில் அவுட் பண்ணுறதுக்கு, ரெஸ்ட் எடுக்க நிறைய டைம் கிடைக்கும். ஸோ ஒரு ஏஞ்சல் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? லைக் யூனோ ரொம்ப ஹெவியாக வேலை செய்கிறது அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ரைட். ஒரு சில பேர் கோ ஃபார் சம் ட்ரிப் இல்லைன்னா ஏதோ ஒரு ஹீலிங் செஷனுக்கு கூட நீங்கள் போக வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக சம் ஆக்டிவிட்டீஸ் எதிர்பார்க்கலாம். நீங்கள் வந்து ட்ரை பண்ணுற மாதிரியும் இருக்குது. அண்ட் இந்த ஒரு வாரம் யாரோ ஒருத்தவங்க உங்களை ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைப்பாங்க. ரொம்ப ஸ்பெஷலாக உங்களோட வேல்யூ என்ன நீங்கள் உணர்ற அளவுக்கு அவங்களோட பிஹேவியர்ஸ் இருக்கும். நல்லா இருக்கும். ஒரு குட் ஃபீலிங், ஒரு ரெஃப்ரெஷிங் ஃபீலிங்னு சொல்லலாமா? அண்ட் அதே மாதிரி வந்துட்டு உங்களுடைய ஃபோக்கஸ் என்னமோ இந்த ஒரு வாரம் வந்துட்டு ஒரே விஷயத்தை நோக்கி இருக்க மாதிரி இருக்கும். சுத்தி என்ன பிரச்சனைகள், என்ன விஷயங்கள் நடந்தாலும் உங்க ஃபோக்கஸ் அந்த ஒரு விஷயத்திலிருந்து மாறாத மாதிரி இருக்கணும். தட்ஸ் தி திங். ஓகேங்களா? ஏன்னா பைல் நம்பர் 2 வந்துட்டு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்துலயும் நீங்க வந்துட்டு உள்ளார போறீங்களோ, ஏஞ்சல் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வார்னிங் சைன்ஸும் வரும். அதாவது ஒரு பிளெஸிங் மட்டும் ஏஞ்சல்ஸ் கொடுக்க மாட்டாங்க, ஒரு வார்னிங் சைன் ஆல்சோ வருது. தேவையில்லாத விஷயங்களுக்கு உள்ளார போய் ப்ராப்ளம் பண்ணாதீங்க. ரைட். செல்ஃப் டைமிங் நிறைய இருக்குங்க. அதுதான் எனக்கு வந்துட்டு வர மெசேஜே. நிறைய செல்ஃப் டைமிங் கிடைக்குது. ஒரு சில பேர் சோலோ ட்ரிப் போகணும்னு நினைக்கிறவங்க போகலாம். ரிலாக்ஸேஷனுக்கு வந்துட்டு பண்ணணும்னு நினைக்கிறவங்க எஸ் யூ கேன் கோ ஃபார் தேட் ஆல்சோ, அதுவும் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் கிடைக்கும். அதுதான் இந்த இடத்துல. ஓகேவா? கிடைக்கிற சான்சஸை வந்துட்டு யூஸ் பண்ணுங்க. அதுதான். ஓகே. பழைய ஹார்ட் பிரேக்ஸ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் பார்ட்னருக்குள்ளே இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பிரச்சனைகள் பேசி சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு டைம் இஸ் குட். ஓகேங்களா? ஸோ பேசி சார்ட் அவுட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அது ரிலேட்டடாக ஒரு மேஜரான முடிவுகள் எடுக்க போகிறதுக்கு முன்னாடி அதை பேசி அதை சார்ட் அவுட் பண்ணி அதை எண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகேவா? அண்ட் அதே மாதிரி பைல் நம்பர் 2 உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த ஒரு வாரம் உங்களோட ஃபீலிங்ஸ் விஷயம் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு பர்சன் இல்லை யார் மேலேயோ ஒரு தனிப்பட்ட ஒரு ஃபீலிங்ஸ் உருவாக வாய்ப்பு இருக்கு. ஆனால் அது டெம்பரரி மாதிரி தான் இருக்கு. அதை வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு ஒரு ஃபியூச்சர் வரைக்கும் டிசைட் பண்ணுறீங்கன்னா யோசிச்சு பண்ணுங்க. ஓகே. சம் கைண்ட் ஆஃப் ஒரு அட்ராக்ஷன் எதிர்பார்க்கலாம். ஒரு நியூ பர்சன் இல்லைன்னா இது வரைக்கும் வராத ஒரு புதுவிதமான அட்ராக்ஷன் கூட சொல்லலாம். ஓகே. ஹெல்த் வைஸ் பார்க்குறப்போ குட். ஹெல்த் வைஸ் நல்லா இருக்கு. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் லிட்டில் பிட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் ஹெல்த் வைஸ் அப்பப்போ வந்துட்டு டேக் கேர் பண்ணிடுங்க. உங்களுக்கு சயின்ஸ் காமிச்சிரும். ஹெல்த் இஷ்யூஸ் எதுனாலும் அப்பப்போ சயின்ஸ் காமிச்சிரும். ஸோ நோ ப்ராப்ளம். அண்ட் கெரியர் இஸ் ஓகே. மோஸ்ட்லி இந்த வாரம் வந்துட்டு கெரியரை தாண்டி ரிலாக்ஸேஷன் ரொம்ப தேவை. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு ரிலேஷன்ஷிப் சார்ட் அவுட் தேவை. ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸில் வந்துட்டு சார்ட் அவுட் தேவை. அண்ட் சி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பொறுமை.
உங்களுக்கு ஒருத்தவங்க மேலே ஃபீலிங்ஸ், நான் முன்னாடியே சொன்னேன்ல, இந்த ஃபீலிங்ஸு ஏதாவது ஒரு தாட்ஸ் ஒரு புது பர்சன் மேலே வர மாதிரியும் இருக்குது. ஆனால் அது டெம்ப்ரரி மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால டக்குன்னு போய் எந்த ஸ்டெப்பும் எடுத்துடாமல் முடிஞ்ச அளவுக்கு அது சம்மந்தமாக நீங்கள் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுறது பெட்டர். ஓகே, யூ கேன் டேக் சம் டைம். ஏன்னா சம்மர் வந்து ஒரு சில பேருக்கு எனர்ஜி ரொம்ப பீக்காக இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கு தான் இந்த ரிலாக்ஸேஷன் வீக் திஸ் டைம். ஓகேங்களா? அந்த எனர்ஜி ஒன்று ரொம்ப டக்குன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க இல்லையா, மனசுக்குள்ளே போட்டுட்டு அப்படியே கஷ்டப்படுவீங்க. ஸோ 2 எக்ஸ்ட்ரீம்ஸ், 2 எக்ஸ்ட்ரீம் மாதிரி இருக்கு. ஸோ பெட்டர் யூ டேக் சம் டைம் ஃபார் யுவர் செல்ஃப். உங்களுக்கான ஒரு சில நேரங்களை வந்துட்டு ஒதுக்க ஆரம்பிங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான பைலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ இந்த வாரம் எப்படி இருக்குது, அடுத்த 7 நாட்கள் பைல் நம்பர் 3க்கு வந்துட்டு எப்படி இருக்கு, வாட் இஸ் ஹேப்பனிங், வாட் வில் ஹேப்பன். ஓகே, பைல் நம்பர் 3. ஸோ இந்த ஒரு வாரம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எமோஷனல் சேலஞ்சஸ், ஓகே. சி உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு டூ மச் ஆஃப் செல்ஃபிஷ்னஸ் தெரியுது. எஸ்பெஷலி பார்க்குறீங்கன்னா உதவி இந்த வாரம் வந்துட்டு யாருக்கும் நீங்கள் உதவி செய்யற மாதிரி இருக்கு, செஞ்சிருவீங்க, ஆனாலும் ரிக்ரெட் பண்ணுற மாதிரி இருக்கு. அவசரப்பட்டுட்டோமோ, வாக்கு கொடுத்துட்டோமோ அப்படின்ற மாதிரியும் இருக்கு. அதாவது ஒரு விஷயம் செய்யறீங்க, திருப்பி மறுபடியும் அதை புல் பேக் பண்ணி கொண்டு வரீங்க, எதுக்கு பண்ணணுங்கிற மாதிரி ஒரு கேள்வி. ஸோ இது என்ன அப்படின்னா எமோஷனல் சேலஞ்சஸ் எதிர்பார்க்கலாம், எமோஷனலி வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் பிளாக்கேஜஸ் வந்துட்டு எதிர்பார்க்கலாம் இந்த ஒரு அடுத்த 7 நாட்கள். சரிங்களா? ஸோ அது வந்து என்ன, ஏன் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருதுங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து சரி பண்ணணும். ரைட். அண்ட் வந்து இந்த ஒரு வாரம் பார்க்கறப்போ வந்துட்டு கொஞ்சம் அப்படியே பொறுமையா கடந்து வர மாதிரி தான் இருக்கும் பைல் நம்பர் 3க்கு. இதுக்கு காரணம் வந்துட்டு நீங்க தான் நிறைய யோசிப்பீங்க, அதுதான் பிரச்சனைகளா இருக்கும். ரொம்ப யோசிப்பீங்க, ஏன் பண்ணோம், எதுக்கு பண்ணோம், அதாவது மனசார எதுவுமே செய்ய மாட்டீங்க. ஓகே, ஒரு செஞ்சுட்டு அதுக்கு 1000 யோசனை யோசிக்கிறீங்க. அது இந்த வாரம் வந்துட்டு சம்மேர் அது உங்களையும் டிசப்பாயிண்ட் பண்ணும், ஏமாத்தும், உங்களையும் கவலை செய்ய வைக்கும். அந்த உங்ககிட்ட இருந்து உதவி வாங்கினவங்களுக்கும் வந்துட்டு அந்த ஒரு கவலையா போய் முடிகிற மாதிரி போயிடும். ஸோ வந்து கொஞ்சம் அந்த விஷயத்துல கவனம். அண்ட் எஸ்பெஷலி பார்ட்னர் விஷயத்திலையும் ரொம்ப கவனம், வார்த்தைகள் கவனம். நீங்க கேஷுவலா சடார்னு ஏதோ ஒரு வார்த்தையை சொல்ல போய் அது வேற மாதிரி ஒரு பிரச்சனையில போய் முடிஞ்சிடக்கூடாது இல்லையா? அண்ட் yes, one more good thing. See, this is beautiful. Okay, எனக்கு ரொம்ப ஃபேவரேட். அண்ட் see, இது என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நியூஸை கொண்டு வருது அப்படின்னா இந்த ஒரு வாரம் கம்ப்ளீட்லி வந்துட்டு ஒரு நியூ ஜேர்னி இந்த வாரத்திலிருந்து ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஒரு சில பேருக்கு புது ஜேர்னி இது ரேண்டம்லி எங்க இருந்து வேணா ஸ்டார்ட் ஆகும். நீங்க வீட்டிலே இருப்பீங்க, வீட்டில் இருந்துட்டும் அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆகும். நீங்க செய்யற வேலையில இருந்தும் ஸ்டார்ட் ஆகலாம், இல்ல ரேண்டமா ஒரு டூர் போறீங்க, ரேண்டம்லி பீப்புளை மீட் பண்றீங்க, அங்க இருந்து கூட ஒரு புது பயணம்ங்கிறது இருக்கும். ஸோ சம் நியூ ஜேர்னி அப்படிங்கறத வந்துட்டு இந்த ஒரு வாரம் நெக்ஸ்ட் 7 daysல ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இட் ஜஸ்ட் ரேண்டம்லி கிளிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு நீங்கெல்லாம் ப்ரிப்பேர்டே ஆயிருக்க மாட்டீங்க. இதுவே உங்களுக்கே ஒரு சர்ப்ரைஸா தான் இருக்கும். ரேண்டம்லி இது வந்து கிளிக் ஆகும் இந்த ஒரு விஷயம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பாதை வந்து பாத்தீங்கன்னா இந்த பாதையில போக போக ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப கடினமாகவும் இருக்கும், ரொம்ப ஸ்லோவாகவும் இருக்கும். பட் நீங்க கேட்ட ஒரு பாதையை நோக்கி தான் போவீங்க. நீங்க ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அதை நோக்கி தான் வந்து போவீங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்ன, பைல் நம்பர் 3K, பிஸி லைஃப். இந்த வாரம் வந்துட்டு நீங்க விருப்பப்படுறீங்களோ படலையோ பிஸியா இருக்கக்கூடிய வாரமாக தான் இருக்கும். மோஸ்ட்லி ரொம்ப பிஸியா இருப்பீங்க.
அண்ட் இந்த வாரத்தில் இருந்து நெக்ஸ்ட் கண்டினியூமே உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். இந்த எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த வாரம் பாதியிலிருந்து உங்கள் பிஸி லைஃப் ஸ்டார்ட் ஆகலாம். பிகினிங் கொஞ்சம் ஓகே, பாதியிலிருந்து ரொம்ப பிஸியாக இருக்க வாய்ப்பு அதிகம். நியூ ஒரு பிஸ்னஸ் பிளானிங் எதிர்பார்க்கலாம். நியூ பிஸ்னஸ் பிளானிங் ரேண்டம் பீப்புளோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா ஒரு டீமாக போட எதிர்பார்க்கலாம். அண்ட் நியூ ஃப்ரெண்ட்ஷிப் கண்டிப்பாக அமையலாம். புது ஃப்ரெண்ட், நான் சொன்ன மாதிரி தான், எதுவுமே பிளான்டாக இருக்காது. ரேண்டம்லி கிளிக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, எப்படி கனெக்ட் ஆனோன்னே எங்களுக்கு தெரியல, ஆனால் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கே சர்ப்ரைசிங்காக இருக்கும். ஓகேவா? சம் குட் ஜேர்னி அப்படிங்கிறது இருக்கும். ரைட். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு ஒரு நெகட்டிவாகவே இருந்த உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஹெல்ப் பண்ணும். நான் சொன்ன மாதிரி சம்திங் வில் மூவ் அவே உங்கள் வாழ்க்கையை விட்டு. ஓகேங்களா? அது உங்களோட பழைய எண்ணங்களாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒன்று. ஆனால் ஒரு கைண்ட் ஆஃப் ஃபீலிங் இருக்கும், ஆனால் அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. அது நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, அது என்ன ஃபீலிங்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் உங்களால் அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. சம் டிஃப்ரெண்ட் ஃபீலிங். ஐ திங்க் ஃபைல் நம்பர் 3 வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காகவுமே வந்துட்டு இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங் இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் லைஃப்பில் மேஜிக்கல் திங்ஸ் டெஃபினெட்லாக கண்டிப்பாக நடக்கும். ஆனால் நீங்கள் இந்த தேவையில்லாத விஷயத்தை உட்காந்துட்டு யோசிச்சுட்டு கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்களே, ஸ்டாப் தேட். அதை நிறுத்துங்க ஃபஸ்ட்டு. பிகாஸ் நீங்கள் ஆசைப்பட்ட அந்த பியூட்டிஃபுல் லைஃப் உங்களை நோக்கி வர்றப்போ, so it is a time. Okay, so strong foundation, strong planning எதிர்பார்க்கலாம். and health wise பார்க்கறப்போ வந்துட்டு health wise, yes, health wise is good actually. ஓகேவா? ஸோ ஹெல்த் வைஸ் பார்க்குறப்போ கொஞ்சம் முன்னேற்றங்கள் இருக்கும். இன்ஃபேக்ட் ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு சில பேருக்கு கூட ஹெல்த் இஷ்யூஸ் இருந்திருக்கலாம். ஃபீவர், பாடி பெயின், ரொம்ப எந்த வேலையும் செய்ய முடியாமல் அந்த மாதிரி இருந்திருக்கலாம் ஒரு சில பேருக்கு. ஸோ இந்த டைம் வந்துட்டு ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகும். ரேடியாக சால்வ் ஆகும்னு சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகிட்டு வரும். ஓகேங்களா? ஸோ அண்ட் ஆல்சோ வந்துட்டு ப்ரையாரிட்டிஸ் சேஞ்ச் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஓவராலாக பார்க்குறப்போ பைல் நம்பர் 3 உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா தான் இருக்குது. என்னைக்கு இந்த நெகட்டிவிட்டி நீங்கள் விடுறீங்களோ கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த் வைஸ் எல்லா இதுலேயும் நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா? எஸ்பெஷலி வந்துட்டு உங்களோட ரிலேஷன்ஷிப் வைஸ்லேயும் ஓகே. ஓப்பன் டாக் மச் நீடட், ரொம்ப தேவை ஓப்பன் டாக் அண்ட் கம்யூனிகேஷன். ஓகேங்களா? ஸோ எமோஷ்னல் சேலஞ்சஸ் அது ஒரு பிளாக்கேஜாக இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணணும் நீங்கள். ஓகே, எஸ், தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. 3 பைலுமே டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு. ஸோ இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இதெல்லாம் காமன் மெசேஜஸ். பர்சனலாக தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது, அதை வச்சு பர்சனலி காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.